ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெறும் பிரா வரம்பு மீறிய கவர்ச்சியில் நடிகை அஞ்சலி. ஸோ பார்க்கவே பயங்கரமாக கிக்காக இருக்குது. 38 வயசில் நடிகை அஞ்சலியோடைய வெறும் உள்ளாடையோடு பார்க்கக்கூடிய இந்த கவர்ச்சியை பார்க்குறதுக்கே காண கண்கோடி வேணும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோஸ் கீழே பிக்சர்ஸ் கீழே நம்ம ஆளுங்க கமெண்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ ஒரு வீக்கெண்ட் ட்ரீட்டாக நடிகை அஞ்சலியோடைய உள்ளாடை வீடியோ சிக்கியிருக்கு. ஸோ பார்த்து தெரிக்க விடலாம் வாங்க. நடிகை அஞ்சலி சமீபத்தில் வெளியிட்ட ஃபோட்டோஸ் தான் சமூக வலைதளத்தில் ஒரு பெரிய வைரல் கண்டென்ட்டாக பேசு பொருளாக மாறி இருக்குது. ஸோ எப்படி நம்ம ரம்யா பாண்டியன் அந்த இடுப்பை காட்டி அந்த வளைவு நெளிவு இடுப்பை காட்டி ஃபேமஸ் ஆனாரோ, அந்த நடிகை அஞ்சலி ஆல்ரெடி ஃபேமஸ் ஆனாங்க. ஸோ அவங்க வீடியோலேயே நிறைய படத்துலேயே உள்ளாடையோட டான்ஸ் ஆடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணி தெரிக்க விட்டுருப்போம். ஸோ இப்போது மறுபடியும் ட்ரெண்டில் வரதுக்காக அவங்களுடைய மதகஜ ராஜா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய ரேஞ்சே மாறி இருக்குது. ஸோ ஆரஞ்சு நிறத்தில் பூக்கள் போட்ட ஓவர் கோட்டு போட்டுக்கிட்டு அதன் உள்ளே அதே டிசைனில் ஒரு பிராவை போட்டுக்கிட்டு மேலாடையை திறந்து விட்டபடி கவர்ச்சியில் போஸ் கொடுத்துருக்காரு நம்ம அஞ்சலி. ஸோ இப்போ சமீபத்தில் பட ஷூட்டிங்லேயும் சரி, இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் வரும்போதும் சரி, 38 வயசாகக்கூடிய அஞ்சலியோடைய அந்த கவர்ச்சி அதிகமாக இருக்குது. அதுக்கான காரணம் வயசு ஏறிட்டே போகுது, பட வாய்ப்பு குறைஞ்சிட்டே வருது. எப்படியோ மதகஜராஜா படம் ரிலீஸே ஆகாது நினச்சேன், ரிலீஸ் ஆகிடுச்சு. அதில் பயங்கர கவர்ச்சியில் நடிச்சிருப்பாங்க. ஸோ முன்னழுக போட்டு கசக்கிற மாதிரியான விஷயங்களும் நடந்திருக்கும் அந்த படத்தில் ஷூட்டிங் அப்பவும் சரி, பாடல் காட்சிகளும் சரி. ஸோ அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் ஹிட் அடிச்சது. ஸோ அதையே பயன்படுத்தி நம்ம கவர்ச்சி ரூட்டுக்கு ஏன் போகக்கூடாது அப்படின்றதான் நடிகை அஞ்சலியோடைய அந்த முழு பிளானே. ஸோ அஞ்சலி தன்னுடைய முன்னழகு எடுப்பாக தெரிகிற விதத்தில் ஓவர் கோட் போட்டுவிட்டு திறந்து விட்டு இந்த ஃபோர்ஸை பார்த்து ரசிகர்கள் சும்மா தெரிக்க விடக்கூடிய வகையில் இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. சிலர் இந்த ஃபேஷன் அப்படின்ற பேரில் வக்ரம் அப்படின்றது சுயமரியாதை கலாச்சாரம் எல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு பூமர்த்தனமான விஷயங்கள் போட்டாலுமே 90% மக்கள் வரவேற்றிருக்காங்க. ரசிகர்கள் அப்படின்னு சொல்லலாம் மக்கள் அப்படின்றத விட. அதே நேரத்தில் அஞ்சலியோடைய முன்னழகை வர்ணிக்கக்கூடிய ரசிகர்களும் இருக்க தான் செய்கிறாங்க. நடிகை அஞ்சலியை பாராட்டி இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள், உங்களுக்கெல்லாம் வயசே ஆகாது, உங்கள் வயசை கல்யாணம் பண்ணி வீணாக்கிடாதீங்க, எங்களெல்லாம் என்ஜாய் பண்ண வைங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு ஐஸ் கட்டியை உங்கள் உள்ளாடிக்குள்ளே போட்டால் எப்படி இருக்குன்னு சொல்கிற மாதிரியான விதத்துலலாம் கமெண்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க அந்த ஃபோட்டோஸ் கீழே. அஞ்சலியோடைய சோஷியல் மீடியா போஸ்ட் கீழே போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ நடிகை அஞ்சலி எப்போதுமே தன்னுடைய கதாபாத்திரத்துக்காகவும் நடிப்பிற்காகவும் ரொம்பவே பேர் போனவர். ரொம்ப திறமையான ஒரு நடிகை அப்படின்றதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த நிலையில் இந்த திடீர் கவர்ச்சிக்கான காரணம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த கவர்ச்சியின் மூலமாக அவருடைய பட வாய்ப்புகள் நடிகை அஞ்சலிக்கு அதிகமாக கிடைக்கதா இல்லையா அப்படின்றத போக போக பார்ப்போம். ஸோ ஒரு சிலர் இதை வரவேற்றாலும் பெரும்பாலான ரசிகர்கள் பார்த்து தெரிக்க விட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ நடிகை அஞ்சலி இதே மாதிரி புதிய வாய்ப்புகளுக்காக நிறைய கவர்ச்சிகள் காட்டணும், நிறைய உள்ளாடையை திறந்து விட்டபடி இன்னுமே அதிகமான கவர்ச்சி காட்டணும். ஏன் பிக்கினி கூட போடுங்க, உங்களுக்கான அதுக்கேற்ற உடல் அமைப்பு தான் இருக்குது. அவங்க ரீசெண்டாக நடித்த அந்த விலை மாது கேரக்டர் படத்துலேயும் ரொம்பலாம் பெருசாலாம் கவர்ச்சி காட்டல, வெறும் ஜாக்கெட்டோட கவர்ச்சி தான் இருந்துச்சு. ஸோ அது மாதிரியெல்லாம் இல்லாமல் நிறைய உள்ளாடைகள் போட்ட மாதிரியான, வெறும் பிரா போட்ட மாதிரியான ஃபோட்டோஷூட்லாம் நடத்துங்க, நிறைய படங்களில் இந்த மாதிரி கவர்ச்சி காட்டுங்க அப்படின்னு சொல்லி அஞ்சலி ரசிகர்கள் கமெண்ட் பண்ணிகிட்ருக்கிறாங்க. எனக்கும் அதே தான் தோணுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அஞ்சலியோடைய இந்த கவர்ச்சி ஃபோட்டோவை பார்த்து தெரிக்க விட்டீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கக்கூடிய இமெயில் ஐடியில் ப்ரொமோஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமோட லிங்க் இருக்குது, அதிலே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பட்டன் மூலமாக பே பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.